Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோ மூலமா என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். சப்ஜெக்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தென் மறக்காம பெல் ஐகான் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து நான் வந்து போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து ரீச் பண்ணும். இது நிஃப்டியோட டே சார்ட். தொடர்ந்து 2 நாளா ஸ்ட்ராங்கான பீரிஷ் கண்டில நிஃப்டி பதிவு பண்ணியிருக்கு. ஃபர்தர் சப்போர்ட் 23,600 and then 20,200. இந்த சப்போர்ட் லெவலை வந்து ரீச் பண்ண வருமானு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு. இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அட் தி சேம் டைம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் நான் ஷேர் பண்ணல. இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இது வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட்ல ஆல்ரெடி வந்து ட்ரெண்ட் சப்போர்ட்டை வந்து ப்ரோக் பண்ணி பிரேக் டவுன் கொடுத்து ஸ்ட்ராங்கான பீரிஷ் கண்டில நிஃப்டி பதிவு பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தரா டவுன் சைடில் சரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பேங்க் நிஃப்டி. இது டே சார்ட். ஸ்ட்ராங்கான பீரிஷ் கண்டில 2 நாளா பதிவு பண்ணியிருக்கு. ஃபர்தர் சப்போர்ட் 49,000 அண்ட் தென் 48,000ல இருக்கு. இந்த சப்போர்ட் லெவல்ஸை வந்து ரீச் பண்ண வருமானு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு. இது வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட்ல ட்ரெண்ட் சப்போர்ட்டை வந்து ப்ரோக் பண்ணி பிரேக் டவுன் கொடுத்து ஸ்ட்ராங்கான பீரிஷ் கண்டில பேங்க் நிஃப்டி பதிவு பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தரா டவுன் சைடில் சரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பேங்க் நிஃப்டி 48,000 வரையும் சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லலாம். அந்த செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஓகே வர்ஸ், இந்த சப்ஜெக்ட் உங்களோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.